புது நேரம் படத்தின் கிராண்டான ஆடியோ லான்ச், செலிபிரிட்டிஸ் பிரசன்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ ஸ்பீச்சர்ஸ், டைரக்டர் சொன்ன சர்ப்ரைஸ் ஆன அப்டேட்ஸ் எல்லாமே ரசிகர்களை எக்ஸைட் பண்ணிடுச்சு. ஈவெண்ட்ல நடந்த முக்கியமான ஹைலைட்ஸ் இங்க பாருங்க. ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா, நான் தமிழ் பேசுறதுல தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஐம் ஸோ நர்வஸ். ஆக்சுவலி ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சாரி. ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு பேஸ்டில் அப்போ வந்து நம்மளுக்கு உப்பில் வளர்க்கும் போது என்ன சொன்னாங்க, ஏன் உப்பில் வளர்க்குறீங்க, உப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உப்பு இல்லாமல் எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி நம்மளே குழப்பி திருப்பி நம்மளுக்கு பழசே உணாது வேற இதில் கொடுக்குற மாதிரி அந்த கார்பெட்டர் இதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீ ஒரு ஜேசிபி வயநாட்டில் ஓட்டிட்டு பழைச்சிட்டு இருந்தார். சினிமா கற்றுக்கணுங்கிற ஆசை வந்தோடனே ஜேசிபியை விற்றுட்டு கொச்சியில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டார் ஃபிலிம் கற்றுக்கிறதுக்கு. அங்கே போய் கற்றுக்கிட்டு 2.5 வருஷம் கற்றுக்கிட்டு ஜேசிபி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் கற்றாங்க. ஃபிலிம் என்னன்னு கற்றுக்க முடியல. அப்போ ஒரு நாளைக்கு அங்கே நான் கிளாஸ் எடுக்க போனபோது டோனி என்னை வந்து பார்த்துட்டு, சார் இதெல்லாம் சினிமாவில் இருக்கா? நான் 2.5 வருஷமாக அங்கே கிளாஸில் டெய்லி வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் 3 லட்ச ரூபா செலவாச்சு, ஒன்றும் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்போ தான் சிரிச்சேன். ஓகே அப்படின்னா, சரி இந்த கோர்ஸ் முடிஞ்சால் என்னை வந்து பாருன்னு சொன்னோம். கோர்ஸ் முடிஞ்சோம். அன்னைக்கு பிடிச்சா விக்ரமம் வேதாளம் மாதிரி என் பின்னாடியே தொங்கிட்டு. இந்த மூவியில் இல்லை, என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னா சார் என்னோட அப்பாவா இருந்து இந்த மாதிரி அப்படி இல்லைம்மா இப்படின்னு கற்றுக் கொடுத்து இந்த மூவியில் நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. யார் சமைச்சாங்க, யார் சர்வ் பண்ணாங்க, யார் வெசல்ஸ் கழுவி வச்சாங்க, யார் ட்ரைவ் பண்ணாங்க, ஷூட்டிங் ஃப்ளோரை எப்படி தொடச்சி வேணாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசர்னு இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேக்கெட்லேருந்து 10 பைசா 20 பைசான்னு சொல்லி அப்படி போட்டு எடுத்த படம் அது. அது இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுற 3வது படம். அது என்னமோ நல்லா சக்ஸஸாக போகுது. ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி வருது. சார் இதில் ஃபைட்டு வேணும் சார், பாட்டு வேணும் சார், தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் சார், தியேட்டரில் ஓட்டணும் சார், ஆசைகள் ஏறிட்டே வரும். அப்போ பட்ஜெட் ஏறும். ஆனால் அந்தளவுக்கு பட்ஜெட்டு யாரும் ஏழும் கிடையாது. இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும்.